அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிஓ இருக்கட்டும், பிஜியா இருக்கட்டும், யூஜி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 3 இயல் நம்ம வந்து பார்த்துட்டோம். 3வது இயல்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3வது இயல்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது புத்தக வினாக்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இல்லைங்களா? எப்பவுமே அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க. வாங்க, நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன, இதில் வரும் தொகைநிலை தொடர் எது அப்படின்றத நம்ம வந்து கேள்வியா கேட்டு இருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும் அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது தங்க மீன்கள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்க மீன்கள் அப்படின்றது ஓமை தொகை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, தங்கம் போன்ற மீன்கள் அப்படின்ற அந்த தங்கம் அப்படின்றது ஓமை, மீன்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓமேயம். இதுக்கிடையே போன்ற அப்படின்ற அந்த ஓம உறுப்பு மறைந்து வந்திருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொகை. ஓகேங்களா? அடுத்து தண்ணீர் தொட்டியில். சோ தண்ணீர் தொட்டியில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை உடைய தொட்டியில் எப்படிங்க வரும்? தண்ணீரை உடைய தொட்டியில். அப்ப அந்த ஐ அப்படின்ற அந்த வேற்றுமை உருபு அங்க மறைஞ்சு வந்தாலும் இந்த தண்ணீரை உடைய தொட்டியில் அப்படின்ற அந்த பயனும் அங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அதனால ரெண்டுமே மறைஞ்சு வரதுனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மறைஞ்சு வந்திருக்கு. அதனாலதான் உடன்தொக்க தொகையும் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆயிட்டு இருக்கும். அப்ப தங்க மீன்கள் அப்படின்றது ஓமை தொகை, தண்ணீர் தொட்டியில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். ஓகே, இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ புக் பேக் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? ஸோ 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு முறையா ஒரு கரெக்டா இருக்கக்கூடிய தொடர் எது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்ல எது கேட்பாங்க அப்படின்னா, நம்மளோட நேரத்தை வந்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. எளிமையா இருக்கா போலதான் இருக்கும் இந்த கேள்விகள்லாம். ஆனா நம்மளோட நேரத்தை வந்து இது சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒன்னொன்னும் படிச்சு பாக்குற போல இருக்கும். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு, தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அப்ப பாருங்க, சீதா வந்து இங்க கரெக்டான சரியான முறையான தொடரா இருக்கு. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகேங்களா? சோ நீங்க நியூ எடிஷன் புக் வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் இப்போ வந்து குறிச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அடுத்து, காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது எது? சோ நம்ம முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல இந்த செங்கீரை பருவத்துல வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைகள் வந்து என்னென்ன அணிகலன்கள் அணியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுல காலில் அணியக்கூடிய அணிகலன்களா வந்து எது சொல்லப்பட்டிருக்குன்னா சிலம்பு மற்றும் கிண்கிணி. ஓகேங்களா? சோ சிலம்பு மற்றும் கிண்கிணி தான் வந்து பார்த்தோன்னா காலில் அணியக்கூடியது. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், சிலம்பு மற்றும் கிண்கிணி. ஓகேங்களா? சுட்டி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். நெட்டி சுட்டி அப்படின்னு நம்ம ரைமிங்கா சொல்லுவோம். அப்ப இது வந்து நெற்றில் அணியக்கூடியது. குழை. சோ குழை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காதில் அணியக்கூடியது, காதில் அணியக்கூடியது தான் வந்து குழை. சூழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தலையில் அணியக்கூடியது, தலையில் அணியக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா சூழி. ஓகேங்களா? சோ இதையும் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, காசி காண்டம் என்பது. சோ காசி காண்டம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். காசி காண்டம் அப்படின்றது வந்து காசி நகரத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் எதுங்க? காசி நகரத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா காசி காண்டம். ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். இதனோட அதிவீரராம பாண்டியர் அப்படின்றவர் தான் வந்து இதனோட ஆசிரியர் அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா இல்லொழுக்கங்களுக்குரிய ஒரு 17வது பாடல தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதாவது விருந்தோம்பலை வந்து பார்த்தோன்னா அந்த வரவேற்கும் தன்மையில ஒரு 9 விதமான விருந்தோம்பல் தன்மை வந்து இதில் குறிப்பிட்டிருப்பாங்க காசி காண்டத்துல. இது வந்து காசி நகரத்தின் பெருமையை கூறக்கூடிய ஒரு நூலா வந்து கருதப்படுது. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அப்படியே லென்த்தா இருக்கும். நம்மளோட டைம் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடியதா இருக்கும். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டி சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து பற்றிய நிலையாது. பாருங்க, விருந்தை போற்றுதும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா விருந்தினர் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப அதுக்கு வந்து அவங்க கிட்ட அவங்களுக்கு வைக்கிறதுக்கான அந்த திணை உணவுப் பொருள் இருக்காது. அதனால அவர்கிட்ட இருந்த அந்த பழைய வாழையும் பணைய வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருங்கோட்டு சீரியாழையும் பணைய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, விருந்தளிச்சிருப்பாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. அதையும் இவங்களே சொல்லிட்டாங்க. புறநானூர்ல தான் வந்து இந்த குறிப்பு காணப்படுது. புறநானூர்ல 316வது பாடல் வந்து இதை பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ அப்படி இருக்கிறப்போ இதுல எதை பத்தி இந்த நூல் சொல்லுதுன்னா இன்மையிலும் விருந்து. சோ அவங்க என்னன்னா அவங்க கிட்ட இல்ல,
அவங்க கிட்ட இல்லாதப்போ இருக்கிறத வச்சு எப்படி என்ன பண்றாங்க, விருந்து கொடுக்குறாங்க. அப்ப இன்மையிலும் விருந்தை பத்தி தான் என்ன பண்ணுது இந்த புறநானூற்றுல வந்து சொல்லுது. நிலத்திற்கேற்ற விருந்து பத்தி சொல்லணும் அப்படின்னா இதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். நிலத்துக்கேற்ற விருந்துனா என்னதுங்க? சோ இது வந்து அந்த சிறுபானாற்று படையில சொல்லப்படக்கூடியது. அதாவது நெய்தல் நிலத்தவர்களை பாணர்கள் வரவேற்று குழல் மீனும் கறியும் உணவும் கொடுத்தனு சொல்லிட்டு சிறுபானாற்று படையில அந்த நிலத்துக்கேத்த உணவை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அள்ளிலும் விருந்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அள்ளில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையில 142வது பாடல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இரவுலயே வந்து என்ன பண்ணுவாங்க, உணவிறத்துக்கு வந்து தயாரா இருப்பாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர்களை பத்தி சொல்லியிருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து உற்றாரின் விருந்து. உற்றாரின் விருந்து வந்து பாத்தீங்கன்னா புறநானூறுல பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. நன்மொழி என்பது டேஷ். சோ நன்மொழி என்பது எந்த வகை இலக்கண குறிப்புல வரக்கூடியதா வந்து இருக்கும், தொகைநிலை தொடர்ல வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நன்மொழி அப்படின்றது பண்பு தொகை. நன்மொழி அப்படின்றது பண்பு தொகை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னாங்க மை அப்படின்ற அந்த விகுதி என்ன இருக்குங்க, ஆகிய ஆன உருபுலன் மறைஞ்சு வரணும். ஓகேங்களா? சோ நன்மையாகிய மொழி அப்படின்னு இங்க வந்திருக்கணும். அப்ப மையும் ஆகிய ஆன உறுப்புகளும் மறைஞ்சு வரதுனால இது வந்து பண்பு தொகை. அடுத்த 6வது கேள்வி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். சோ இதை பார்த்தோன்னா கம்பர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தா அந்த பாடத்தோட எண்டிங்ல வந்து இதை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம். அப்ப அதுல அடிகோடிட்ட சொல், இது கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகல. அடிகோடிட்ட சொல்லின் தொகைநிலை தொடர்களை கண்டறி அப்படின்றத வந்து இந்த அடிகோடிட்ட சொல்லுக்கு வந்து ஓமை தொகை என்னதுங்க, ஓமை தொகையா மாற்றி எழுதணும் அப்படின்றத வந்து இதை நான் டைப் பண்ண வந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறப்ப நான் டைப் பண்ணி கொடுத்துறேன். இது வந்து ஓமை தொகையா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஓமை தொகைன்னா என்னங்க, ஸோ ஓமைக்கும் பொருளுக்கு இடையில என்ன பண்ணணும், சரி உண்மை தொகையா வந்து என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, மாற்ற சொல்லியிருப்பாங்க. உண்மை தொகையா மாற்றி எழுதுக. குருவினால் இருக்கும் இந்த கேள்வி. ஓகேங்களா? சரி கொஞ்சம் நான் கொஸ்டின் சரியா டைப் பண்ணாதால கன்ஃபியூஸ் ஆகுது. உண்மை தொகையா வந்து மாற்ற சொல்லியிருப்பாங்க. உண்மை தொகைனா அப்படின்ற அந்த உறுப்பு என்ன பண்ணணும், மறைஞ்சு வரணும். அப்ப இங்க அப்படின்றது மறைஞ்சு வரணும் அப்படின்னா கல்வி செல்வம். இங்க விருந்தும் ஈகையும்ல மறைஞ்சு வரணும் அப்படின்னா விருந்து ஈகை. அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப ஏ மற்றும் பி அப்படின்றது சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது குருவினால் இருக்கக்கூடிய கேள்வி. இதை நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி கேட்டிருக்கேன். அடுத்து 7வது கேள்வி. தண்ணீர் குடி என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? தண்ணீர் குடி என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் என்னதுங்க, 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா தண்ணீரை குடி ஐ அப்படின்ற அந்த 2ஆம் வேற்றுமை உருபு இங்க மறைந்து வரதுனால என்னதுங்க, 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 8வது கேள்வி. தயிர்குடம் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? தயிர்குடம் அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். ஏன்னா தயிரை உடைய குடம். சோ அப்போ தயிரை அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது. உடைய அப்படின்ற அதனுடைய பயன் சொற்களும் இங்க மறைந்து வரதுனால அப்ப 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்றத வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து கூறும் நூல் எது? இந்த கொஸ்டின் நம்ம மேல வேற மாதிரி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சோ தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த விருந்தினருக்காக எடுத்து அந்த அந்த யாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வித்துட்டு வந்து சீரியால வித்துட்டு வந்து விருந்தளிப்பாங்கன்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுதுன்னு நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? அதுதான் இங்க அப்படியே மாத்தி கேட்கிறோம். இன்மையிலும் விருந்தோம்பல் அப்படி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து புறநானூறு. இதனால ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா? இன்மையிலும் விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து புறநானூறு. சோ குறுந்தொகையை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கதவை அடைக்க போறோம், வரத்துக்கு யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து குறுந்தொகை. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நற்றினை பொறுத்தவரையிலும் இரவுலயே நாங்க உணவிட தயாரா இருக்குன்னு சொன்னா அது வந்து நற்றினர். அடுத்து புறநாற்றுப்படைனா 7 அடி பின் சென்று என்ன பண்ணுவாங்க, வந்தவங்களை வழி அனுப்பி வச்சா அது வந்து புறநாற்றுப்படை. இந்த தகவலை நீங்க அப்படியே உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை என்று கூறும் நூல் எது? ஸோ இதெல்லாம் புக் பேக்கில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் உங்களுக்கு அதை கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க, புறநானூறு. ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர்.
ஓகேங்களா. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தமே ஏவதாயினும் ஈதியென தம்மியர் உண்டலும் இலரோ. அதாவது இந்திரரே உண்ணக்கூடிய அமிர்தமே கிடைச்சாலும் தமிழர்கள் வந்து தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுல குறிப்பிட்டிருப்பாங்க 182வது பாடல்ல. அப்போ அந்த தனித்து உண்ணாமை அப்படின்ற கருத்தை வந்து தமிழர்களோட அடிப்படை பண்பா குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா. சரிங்க, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன். இதுல சரியா இருக்கக்கூடிய தொழில் தமிழர் பண்பாட்டில் வாழையிலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்றது தான். காலில் அணியும் அணிகணன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கிண்கிணி. அடுத்து காசி காண்டம் வந்து பார்த்தோன்னா காசி நகரத்தோட பெருமையை வந்து சொல்லக்கூடிய ஒரு நூல். விருந்தினரை பேணுவதற்கு புறநானூறு சொல்லக்கூடிய அந்த சீரியாழியை பணைய வைக்கிறது வந்து பார்த்தோன்னா இன்மையிலும் விருந்தோம்பல். நன்மொழி அப்படின்றது பண்பு தொகை. கல்வியும் செல்வமும் அப்படின்றது உண்மை தொகையா வந்து கல்வி செல்வம் மாறும். விருந்தும் ஈகையும் உண்மை தொகையா வந்து விருந்து ஈகைன்னு மாறும். அப்ப ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்ட் தான். தண்ணீர் குடி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா என்னதுங்க, தண்ணீரை குடி இரண்டாம் வேற்றுமை தொகை. இங்க தயிர் குடம் அப்படின்றது தயிரை உடைய குடம் அப்படின்னு சொல்லி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். இன்மையிலும் விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு. தனித்து உண்ணாமையை பற்றி சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா. சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. இதுவும் புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அன்னமையா என்னும் பெயருடன் தொடர்புடைய நூல் எது? ஸோ அன்னமையா அப்படின்ற அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலுடன் தொடர்புடையது? அன்னமையா என்னும் பெயருடன் தொடர்புடைய நூல் எது? ஸோ இங்க 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது இவற்றில் எதுவும் ஒரு ஆப்ஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எது ஆன்சரா வரும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இல்லை அடுத்து போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். ஏன்னா புக் பேக்ல இன்னொரு பார்ட் இருக்கு, இன்னும் கொஸ்டின் சேவியா இருக்கு. அதுல இன்னொரு பார்ட் கண்டிப்பா இன்னைக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால அதுக்கெல்லாம் இதனோட ஆன்சர் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா சார். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.